பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆஸ்வதி காப்பதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதி கொடுவரே, மீண்டுமாக ஒரு வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே ஆண்டவராக உமது பிள்ளைகளாக நாங்கள் கூடி நீர் எங்களுக்கு என்ன சொல்லப் போகின்றீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவராக உமது கிருபையிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பொழுது சாய்ந்த அந்தி நேரம் ஆயிற்றே, நாங்கள் யார் அன்றைக்கு போவோம். ஆண்டவராக உமது பரிசுத்த பிரசன்னத்தை உணர உட்கார்ந்து இருக்கின்றோம். ஆண்டவராக நீதாமே எம்மாவுக்கு சென்ற சீடர்களிடத்தில் பேசும்போது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்ததைப் போல எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவராக நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்க ஒன்றமாகும். ஜெபமாலை கீர்த்தனை 118வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 118. ஐயரே நீர் தங்கும், என்னிடம் ஐயரே நீர் தங்கும், இப்போது அந்தி நேரம் பொழுது அஸ்தமித்தாச்சே, ஐயா நீர் இறங்கும். ஐயரே நீர் தங்கும், என்னிடம் ஐயரே நீர் தங்கும், இப்போது அந்தி நேரம் பொழுது அஸ்தமித்தாச்சே, ஐயா நீர் இறங்கும். அந்தி நேரம் பொழுது அஸ்தமித்தாச்சே, ஐயா நீர் இறங்கும். பகல் முழுவதும் காத்தே சென்ற, பகல் முழுவதும் காத்தே பரமனை இந்த இரவில் வாரும், பாவியை நீர் காரும். பரமனை இந்த இரவிலும் வாரும், பாவியை நீர் காரும். தங்காதொரு பொருளோ என்னிடம், தங்காதொரு பொருளோ இயேசு தற்பரனே நீர் ஒருவரே என்னில் தாங்கி தயை புரியும். இயேசு தற்பரனே நீர் ஒருவரே என்னில் தாங்கி தயை புரியும். உயிரே உமையன்றி பாவி குயிரே உமையன்றே என்ற குடலுயிருமாளுகிறதையா உத்தமனே தங்கும். எந்த குடலுயிருமாளுகிறதையா உத்தமனே தங்கும். நீர் தாங்கிடும் வீட்டு இயேசுவே, நீர் தாங்கிடும் வீட்டு எல்லாம் நிறைவே குறைவுண்டாமோ கர்த்தா, நின்னை விட மாட்டேன். எல்லாம் நிறைவே குறைவுண்டாமோ கர்த்தா, நின்னை விட மாட்டேன். ஏன் பாவமணியோ இறையே, ஏன் பாவமணியோ அப்போதெளியேனோ மோடாயவே நிரவில் எனக்கோரிலேது. அப்போதெளியேனோ மோடாயவே நிரவில் எனக்கோதிலேது. எனக்கு நீர் காவல் என்றும், எனக்கு நீர் காவல் என்ற நிலத்தார் ஜனத்தார் எளியோர் வலியோர் எல்லாரும் காவல் என்ற நிலத்தார் ஜனத்தார் எளியோர் வலியோர் எல்லாருக்கும் காவல். உம்மோடே பாடுபேன் ஐயா, உம்மோடே பாடுபேன் இரவில், உம்மோடாயர்வே சேதமில்லாமல் உம்மோடு எழுந்திருப்பேன் இரவில். உம்மோடாயர்வே
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, கிருபை தயவுள்ள பிதாவே, தேவர்கள் ரட்சிப்புண்டாகும் திருவசனத்தை கட்டளையிட்டு அதில் உடைய திருச்சித்தத்தையும் கரையேறும் வழி எங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தின உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவரங்களை கிருபாகாட்சமாய் நோக்கி பார்த்து உம்முடைய திருவசனத்தில் அடங்கி உச்சிதமான போதங்களுக்கு நன்றாய் தெரிய பண்ணவும், நம்முடைய திருவசனத்தை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டதை கவனமாக கேட்டு படித்து அதை கேட்டபடி செய்து நடக்கும் ஆவியினுடைய வரங்களை தந்தல்ல வேண்டும் என்று உமது நேசகுமாரன் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் முடிய. மத்தேயு 8:23 துவங்கி. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீடர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்போது படவு அலைகளினால் மூடப்பட்டத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் வந்து அவர் எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார். அதற்கு அவர், அப்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அது அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். வாசி முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் அமைந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராபனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரனாகிய நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராபனை வலு பெற்றிருக்கிறார். அடுத்த ஜீவலோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சத்திலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லா வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். அமர்வோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 178வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 178 முதல் 4 சரணங்கள். பர்வதங்கள் விலகட்டும், என் கர்த்தாவின் கிருபை நிற்கும். அவதாம் திடத்தும் வார்த்தை பாட என் முத்திரை கலங்கேன், என் நேச தாம் மாறோம் என்று சொன்னதாம். 178 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். பர்வதங்கள் விலகட்டும், கர்த்தாவின் கிருபை நிற்கும். அவதாம் திடத்தும் வார்த்தை பாட என் முத்திரை கலங்கேன், என் நேச தாம் மாறும் என்று சொன்னதாம். வேலைகள் அங்கீகரிக்க தக்க வார்த்தையிலுவே இது மனதை கழிக்க ஆடுமாறுதலாமே. தேடன் கொள்ளும் ரட்சகர் உம்மை காப்போர் என்றவர். மிகவும் இளைத்தோருக்கும் ஏதாழ்வு
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வேத பகுதி ஒருமுறை வாசி கவனமாய் கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசி கேட்ட மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23 முதல் 27 வசனம் முடியும். இயேசு படவில் ஏறின போது இயேசுவின் சீடர்கள் இயேசுக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்போது படவு அலைகளினால் மூடப்பட்டத்தக்கதாய் கடலில் பெருத்த காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்போது இயேசுவினுடைய சீடர்கள் வந்து இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகின்றீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறதே என்றார்கள் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிறீர்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை முற்றிலும். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிசைத்த தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்த மக்கள் வசமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, கொஞ்சம் வாரம் லெந்து காலத்துக்கு முன்னாடி ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறேன். என்ன தலைப்புனா, என்னை பாதித்த ஒரு தலைப்பு. ஃபியர், பயம். இன்னைக்கு பயம் சொன்னா கொஞ்சம் நஞ்ச பயம் இல்லை. மனுஷருக்கு பயம், மேலதிகாரிகளுக்கு பயம், வியாதியை குறித்த பயம், செத்துருவோன்ற பயம், இப்படி பல்வேறு விதமான பயங்கள் உண்டு. இந்த நாளில் முதலாவது பார்க்க போகிறது, இயேசுவோட கூட இருந்த சீடர்களுக்கு பயம். எனக்கு ஏன் பயம் வந்ததுன்னு சொல்ல நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சரீரத்தில் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கேன். அதனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கெல்லாம் மருத்துவமனைக்கு தான் போனேன். இந்த புது வருஷம் துவங்கி மருத்துவமனையும் மருத்துவர்களும் மாத்திரைகளும் தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் எனக்கு, நானும் மனுஷன் தானே, எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. செத்து போயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம். ஏன் செத்தா என்ன சொல்கிறேன், நல்லா சொல்லுங்க. ஆரம்ப காலத்தில் இயேசுவுக்கு வைராக்கியமாக ஊழியம் செய்யக்கூடிய காலத்தில் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கணும் அப்படின்னு எல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கேன். கல்லூரியில் படிக்கும்போது கூட, இறையல் கல்லூரியில் படிக்கும்போது கூட, இயேசுவுக்கு இரத்த சாட்சியாக நான் என் வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம்லாம் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த தீர்மானம்லாம் என்ன ஆச்சு? இயேசுவினுடைய பிள்ளைகள் இப்போ ஏன் இந்த மரண பயம், இந்த பயங்கள் ஏன்? இயேசுவோட கூட இருந்த சீடர்களுக்கே இந்த பயம் வந்தது. எதை குறித்து? செத்து போயிடுவோன்னு. மரண பயம், சாவை குறித்த பயம், கடவுளை குறித்த பயம், பிசாசை குறித்த பயம், இருளை குறித்த பயம், இப்படி நிறைய பயங்களை தான் இந்த லெந்து காலத்துக்கு முன்னாடி, வெள்ளிக்கிழமை ஆலைகளுக்கு முன்னாடி, இப்போ சாம்பல் புதன்கிழமைக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரம் இதை நம்ம சிந்தனை செய்வோம். அகஸ்டஸ் சீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தார், சீசர்ஸ். இந்த அகஸ்டஸ் சீசர், இவர் பல்வேறு விதமான நாடுகளை பிடித்தவர். நெப்போலியன், ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், அகுஸ்துராயன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இவருக்கு இடி அப்படின்னா பயம். இடிக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் பூந்துக்குவாராம். இப்போ நாம் வாசி கேட்ட இந்த பகுதி மத்தேயு 8வது அதிகாரம் 23 27, மார்க் 4வது அதிகாரம் 37 41, லூக்கா 8வது அதிகாரம் 22 25, எல்லாத்துலையும் இதே சம்பவம் சொல்லப்படுது. கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். இது பயணப்பட்ட தூரம் 13 மைல் தூரம். அந்த காலத்துலலாம் கிலோமீட்டர் கிடையாது, மைல். இந்த 13 மைல் தூரம் பயணப்படும் போது இவளுக்கு இந்த பயம் வருகிறது. காற்றும் கடலும் பார்த்த உடனே பயம் வருகிறது. இது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு புயல் போல அவர்களுக்கு காட்சியளிக்கிறது.
அவெல்லாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிறந்ததுல இருந்து இந்த கடல்னா என்னன்னு தெரியும், காற்றுனா என்னன்னு தெரியும், புயல்னா என்னன்னு தெரியும். ஆனா இவர்கள் பயப்படுகின்றார்கள். பயம்னு வந்துருச்சுனாலுமே முதலாவது கண்ணு தெரியாது. என்னங்க பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? ஆமா. கொஞ்சம் அதிகாரத்துக்கு பிறகு நம்ம பார்த்தோம் சொன்னா, இயேசு சுவாமி கடலின் மீது நடந்து வருவார். உடனே இவங்க பயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆவேசம்னா ஆவி, அசுத்த ஆவி. பயத்துல கண்ணு தெரியாதுன்னு சொன்னா உண்மையா? ரெண்டாவது, பயத்துல காதும் கேட்காது. ஆண்டவர் சொல்கிறார், அசுத்தாவின்னு நீங்க பயப்படும்போது நான் தான் அப்படின்னு சொல்றார். நான் தான் சொல்லும்போது இந்த பேதுரு என்ன சொல்ல, ஆண்டவரே நீரேயானால், அதான் நான் தான் சொல்லிட்டாரு, அப்புறம் நீரேயானால்னா என்ன அர்த்தம்? அப்போ பயத்துல கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாது. இன்னைக்கு அதே காரியங்கள் அதுதான். இந்த பயத்துல கிறிஸ்துவுக்கும் அவள் சீடலுக்கும் வந்த ஒரு பிரச்சனை. ஏசாமி அதை பத்தி பயப்படல. இன்னைக்கு புயல் என்பது, பயங்கள் என்பது வாழ்க்கையில கண்டிப்பா வரும். 3 காரியத்தினால கண்டிப்பாக புயல் வரும், பயம் வரும். ஒன்று, நான் பாவம் செய்யும் போது, கடவுளுக்கு கீழ்ப்படியாத போது எனக்கு பயம் வரணும். நான் கடவுளுக்கு கீழ்ப்படியிலையே, நான் பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு ஒரு பயம் வரும். ரெண்டாவது, ஏசாமிக்கு கீழ்ப்படிந்த பிறகும் ஒரு பயம் வரும். யோபு புத்தகத்தில் வாசிக்கும் போது அதான் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, நான் பயந்தது எனக்கு வந்தது. யோபு நீதிமான் உத்தம இருந்தாலும் அவனுக்கு பயந்தது வந்தது என்று சொல்கிறான். மூணாவது, சாத்தான் நம்மளை தாக்கும் போது நமக்கு பயம் வரும். இப்ப சாத்தான் யோபுவை தாக்கலாம். அவன் மனைவி சொல்லுறா, எதுக்கையா இன்னும் உயிரோடு இருக்கு, சபித்து ஜீவனை விட்டு விடும் என்று சொல்கிறான். சரி, இந்த பயம் இயேசுவோடு கூட இருந்த சீடர்களுக்கு வருகிறதுன்னு சொன்னா, இந்த பயம் வருவதற்கான காரணம் என்ன? ஏன் என்று சொன்னால், இயேசு தூங்கினார். அவருடைய மனுஷிகத்தன்மை. இன்னைக்கு கடல்ல தூங்குறாருன்னு சொன்னா, அலைகள் அடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, காற்றுகள் இந்த நீர்த்துளிகளாக மூஞ்சில விழும்போதும் இவர் தூங்குகிறார்னு சொன்னா அவருக்கு மன நிம்மதி இருந்தது, சமாதானம் இருந்தது. அதுக்கு முந்தின வசனத்துல வாசிக்கிறோம், நரிகளுக்கு குழிகள் உண்டு, முயல்களுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இப்ப இந்த கலிலேய கடல் மிக சிறியது. நான் ஏற்கனவே சொன்ன 13 மைல் வடக்கு தெற்காக, 8 மைல் கிழக்கு மேற்காக, கடல் மட்டத்திலிருந்து 680 அடி கடல் மட்டத்தை விட கீழானது. இவங்க கேட்கிற கேள்வினா, நான் செத்து போறமே, நீங்க கவலை இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு பயம் வந்த உடனே கேட்கிற கேள்வி, ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்தனே, ஆண்டவரே உமக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தேனே, ஆண்டவரே உமக்காக நான் வைராக்கியமா இருந்தேனே, உமக்கு கவலை இல்லையா? இது உயர்ந்த சத்தத்துல கூறியிருக்கணும், மெதுவாலாம் பேசியிருக்க மாட்டான். பயம் வந்தா அலறுவாங்க இல்லையா, அப்படி சொல்லியிருக்கணும். முதலாவது, இந்த சீடர்களுக்கு இந்த பயம் வந்தது, செத்து போவோன்னு பயம். ரெண்டாவது, இந்த சீடர்களுக்கு கோபம் வந்தது. அதனால தான் இந்த வார்த்தை சொல்லுவார், ஏங்க உங்களுக்கு கவலையே இல்லையா? பயத்திலிருந்து வருவதுதான் கோபம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இதை ஏற்கனவே இந்த உதாரணத்தை நான் சொல்லியிருக்கேன். வீட்டில் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குங்க, வெளியிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து யாரோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ வராங்கன்னு வச்சுக்கோங்க. கதவுக்கு பின்னாடி இருந்து அவங்கள பயமுத்தி பாருங்க, என்ன செய்வாங்க தெரியுமா? முதலாவது உங்களை திட்டுவாங்க. ஏன்? பயந்துட்டாங்க. அந்த பயத்தில் அவங்க வெளிக்காட்டிக்கொள்ள முடியாதபடி அவர்கள் உங்களை திட்டுவாங்க. எப்போ? விளையாடுறது நேரம் இல்லை,
நீ பயந்துட்ட, அதை வந்து விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது அவரால். இன்று இயேசு நம் மத்தியில் இருக்கும்போது இந்த பயத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த பயங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு புயலை விட இன்னொரு புயல் வரும். இப்போ நமக்கு மிக்ஜாம் புயல் வந்தது, அதுக்கு முன்னாடி வர்தா புயல் வந்தது. இப்படி புயல் இதோடு நிற்காது, புயல் வந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், இல்லைன்னா ஒரு மாதத்துல 2 தடவை வரும், இல்லைன்னா வருஷம் வரும், இல்லை அடிக்கடி வரும். இப்போ நமக்கு என்ன வருது? புயல் வருதா, பூகம்பம் அதிர்ச்சி வருதா, ஒரே நாளில் இத்தனை பூகம்பம் அதிர்ச்சியா, நான் என்ன செய்வேன்? எல்லாரும் மரித்து போகின்றார். அடுத்தது இந்த சூழ்நிலையில தான் இந்த புயலை விட வேறொரு புயல் நம்மை தாக்கும்போது நம்மிடத்திலே இயேசு இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 காரியம். முதலாவது காரியம், இயேசு நம்மோட கூட இருந்தார்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, என்னைக்குமே புயல் வீசி கொண்டிருக்காது. ஆண்டவர் மற்ற அதிகாரத்தில் வாசிக்கும் போது அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னது எஸ், வாக்கு கொடுத்தவர். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35, அக்கறைக்கு போவோம், வாக்கு கொடுத்தவர், வாக்கிலே உண்மையுள்ளவர், அவர் என்றுமே நம்மை கைவிட மாட்டார். ஜீவானந்தம் மகிழ்ச்சி என்னுடைய ஆசிரியர், அமாவாசை என்பது அவருடைய பெயர், கம்யூனிஸ்ட்காரராக இருந்த ஏசாமியார். இயேசுனை கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி தான் ஆரம்பிப்பார் பிரசங்கம்லாம் பண்ணும்போது. கடும் காற்று வீசினும் கொந்தளித்தாலும் இயேசுனை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் பாடுவார். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 47 வசனத்திலிருந்து 52 வசனத்தில் மீண்டும் ஒரு புயல் வருகிறது. இப்ப சீடர்களை அனுப்பிவிட்டு இயேசு ஜபத்துக்கு மேல போறார். நீங்க போங்க பான்றாரு. அங்க ஜனங்க வந்தோடனே அவங்க வீட்டுக்கு போறாங்க, இயேசு மேல போறார். 3 பேர் 3 டைரக்ஷன்ல போறாங்க. ஜனங்க வீட்டுக்கு போறாங்க, இயேசு சீடர்களை அந்த கரைக்கு போங்கன்றாரு, இயேசு மலைக்கு மேல போறார். ஒரு ட்ரையாங்கிள். இந்த சூழ்நிலையில மேல போனவர் சீடர்கள் மேல கவனமா இருக்கின்றார். ஒரு பாட்டு இருக்குது, அப்புறம் போகிறது போல காணப்பட்டாலும், அவர் போற போல காணப்பட்டாலும் அவருடைய நோக்கம் முழுவதும் உன்னோடு கூட தான் இருக்கு. சீடர்கள் துன்பப்படுவதை கண்டு தண்டு வலிப்பதை கஷ்டப்பட்டு தண்டு வலித்து படகு நகராமல் அங்கே இருப்பதை கண்டு கடல் மீது நடந்தது. அப்பதான் அந்த சம்பவம், ஆண்டவரே நீரே ஆனால் ஆவேசம் என்று பயந்து நடந்து வரும்போது திரும்ப பயம் வருகிறது, கடலிலே மூழ்க ஆரம்பித்தான். இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு நாம் மரித்து போவோம் என்று சொல்லக்கூடிய பயம் இருக்குல்ல, இந்த பயம் கிறிஸ்துவை அறியாமல் மரித்து போக போகின்றார்களே, அதை குறித்து ஏன் நமக்கு பயம் இல்லை? கடவுளுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக நிற்கும்போது, நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கும்போது கடவுள் கேட்பாரு, அப்ப என்ன செய்ய போறோம்? இயேசுவை அறியாத திரள் கூட்டங்கள் இருளிலே மடிந்து போகிறோமே என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அந்த பயம் உங்களுக்கு வருகின்றதா? அவளுக்கு நீதானே உத்தரவாதம். அதை தானே லூக்கா 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான் லாசரு, எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடிக்கு இந்த லாசரை கொஞ்சம் அனுப்புங்களேன். மிஷனரிகள், விஷப்பூச்சிகள், எத்தனை மிஷனரிகள் வட இந்தியாவில் போய் ஊழியம் செய்து விஷப்பூச்சிகள் தாக்கி காட்டு மிருகங்கள் மத்தியிலே தங்களுடைய ஜீவனை இழந்து போனது, ஊழியத்துக்கு வருது, பிணமாக வீட்டுக்கு வருகிறார்கள். சிலதெல்லாம் பிணங்கள் கூட வர்றதில்ல, அங்கேயே எரிச்சு விடுறாங்க. தானும் தன் 2 பிள்ளைகளும் ஜீப்பிலே கொளுத்தப்பட்டு அந்த மரணம் அவர்களை மேற்கொள்ளும் போது இந்த பயம் உனக்கு வரலையா? ஆதிவாசிகள்
எங்களுக்கென்று ஒரு தேவாலயம் இல்லை என்று சொல்லி அவள் அங்கலாய்க்கும் போது, சாவை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீடர்களைப் போல உன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுகின்றாயே, அவளை பற்றி யார் கவலைப்படுவது? கிறிஸ்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்த? உங்களுக்காக நான் பயந்துகிட்டு இருக்கேங்க. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் இருந்தா இந்த உலகத்துல, போனா மறு உலகத்துல. அந்த பயம் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு பிரதர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மில்ல வல்லமையான ஒரு பிரசங்கர். அவர் பிரசங்கம் முடிச்சுட்டு வரும்போது நிறைய பேர் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. சில பேர், ஐயா நீங்கள் அடிக்கடி வந்து எங்கள் கோயிலில் வந்து பிரசங்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அடிக்கடி எங்கள் ஊருக்கு பக்கம் வரணும். அவர் தன் புத்தகத்தில் எழுதுகின்றா, எல்லோரும் என் பேச்சை கேட்க விரும்புகின்றார்களே ஒழிய, நான் சொல்லும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று பிரியப்படவில்லை. எல்லோரும் என் பேச்சை கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் ஒழிய, நான் பேசும் பேச்சுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. இன்னைக்கு அப்படிதான். அதனால தான் பயம் வருது. வேதத்தை நீ முழுவதுமாக நீ மதித்து படித்து அறிந்து கொள்வாய் என்று சொன்னால், நீ எதை குறித்து பயப்பட வேண்டாம். ஏன் என்று சொன்னால், உன்னோடு கூட இருக்கக்கூடியவர் உன் ஆண்டவர். அந்த ஜீவானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சி பத்திரிகை நடத்தின அவர் டிஜிஎஸ் தினகர்லாம் ஒரு காலகட்டத்தில் இணைந்து ஊழியம் செய்தாங்க. அவர் பாடுவார், இயேசுனை கைவிட மாட்டார், கடும் புயல் வீசினும் பெருங்காற்று வரினும் இயேசுனை கைவிட மாட்டார். ஏன்? அந்த நம்பிக்கை, அந்த தைரியம். இயேசுவோடு நீ கூட இருந்தா எந்த பயமும் உன்னை மேற்கொள்வதில்லை. சீடர்களுக்கே பயம் வரலாம், ஆனால் உனக்கு, இயேசுவை நம்பின பிள்ளைகளுக்கு பயமில்லாத வாழ்க்கை நடத்த கர்த்தர் உனக்கு துணை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, உமது கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். பயந்து பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை விட ஆண்டவராக உமக்கு கீழ்ப்படிந்து உமது சித்தத்தை செய்து சத்தத்தை கேட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுமாய். எல்லாது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தணும் சதா காலத்தில் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமென். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு வழக்கம் போல ஆலய ஆராதனை நடைபெறும். அடுத்த வெள்ளிக்கிழமை இதனுடைய தொடர்ச்சியை நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 269வது ஞானப்பாட்டு, ஞானப்பாட்டு எண் 269 ஞானப்பாட்டின் முதல் 6 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு 269 முதல் 6 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு படைப்போம். நம்மை ஆண்டவர் கைவிட்டார், போற்றிலும் புறக்கணித்தார், நினைவு வேண்டாம், அவர் சகாயனார். நாம் பொறுக்க தேவையாகும், அவர் கேட்ட நாளில் பிள்ளைக்கு
மரணத்துக்கும் பயமேது கர்த்தாவே. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவரே, உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கென்று நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தக்கூடிய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழிநடத்தணுமா எங்கள் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தாவே, உமது சத்தியத்தை எங்களை பரிசுத்தமாக்கும். உமது வசனமே சத்தியம். அல்லேலூயா. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பரபிரபு எங்களாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரின் அளவில்லாத இரக்கத்தின்படி உமது வசனத்தை எங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு எங்களுக்கு ஒரு சபையாக கூட்டி சேர்த்து வளர்த்து வருகிற உடைய பிதாவான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நம்முடைய திவ்ய வசனத்தை நன்றி அறிந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நடக்கதை கொத்ததாக்கி விசுவாச நம்பிக்கையிலும் சிநேகத்திலும் மென்மேலும் வளர்ந்து கடைசியிலே நித்திய மோட்சத்தை அடைய தேவன் எங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்க வேண்டும் என்று உமது நேசக்குமாராக எங்களாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உண்மையில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 299 பட்டேன் முதல் சரணத்தை பாடுவோம். என்னோடு இருமே நேச கர்த்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கி வருத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வதி காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.